கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை பெற்ற, அதாவது 22 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை பெற்ற 2024ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்ற டென்னிஸ் வீரர் யார்? உலகிலேயே மிக விலையுயர்ந்த கடவுச்சீட்டினை கொண்டுள்ள நாடு எது? பாஸ்போர்ட். உலகிலேயே மிக மலிவான கட்டணத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்குகின்ற நாடு எது? வெனிசுவேலா இந்நாட்டுடன் எல்லை பிராந்தியம் தொடர்பான நீண்டகால தகராறு கொண்டுள்ளது. வெனிசுவேலா நாடானது ஸ்பெயினின் காலனித்துவ காலத்தில் எஸ்கியோபோ என்ற பகுதி அதன் எல்லைக்குள் இருந்ததால் அந்த பகுதியானது தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. மற்றைய நாடு 1899ஆம் ஆண்டில் சர்வதேச நடுவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட எல்லையானது தனது பகுதி என்று கூறுகின்றது. பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய உலகின் கடைசி நாடாக கருதப்படும் நாடு இது. வளர்ந்து வரும் நாடுகளின் பிரிக்ஸ் அமைப்பானது 2006ஆம் ஆண்டில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட நிலையில் தென்னாப்பிரிக்கா 2010ஆம் ஆண்டு இணைந்தது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பிரிக்ஸ் குழுவில் இணைந்த 5 நாடுகளும் இவை. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்பது உலக நாடுகளுக்கிடையிலான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு தளமாகும். 2019ஆம் ஆண்டில் காம்பியா நாடானது இஸ்லாமிய கூட்டாண்மை அமைப்பின் சார்பாக மியான்மர் ரோஹிங்கியா மக்களுக்கு எதிரான அட்டூழியங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. 1948ஆம் ஆண்டு இனப்படுகொலை உடன்படிக்கையின் கீழ் உள்ள கடமைகளை இஸ்ரேல் மீறுவதாக அறிவிக்கும் வகையிலான ஒரு அவசர உத்தரவினை விடுக்குமாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடிய நாடு எது? ஹெட் ஆஃப் எஸ்எல்ஏஎஸ் ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இலங்கை நிர்வாக சேவையின் தலைவர் ஹெட் ஆஃப் எஸ்எல்ஏஎஸ் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார்? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொதுச் சேவைகள் ஆணைக்குழு எத்தனையாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது? இலங்கையின் முதலாவது சிவில் சர்வன்ட் என்ற பெருமிதத்துக்குரியவர் யார்? சிவில் சர்வன்ட்